ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. நாய்ஸ் பட்ஸ் பிரைமா இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நான் நாய்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வாங்கிட்டேன். இது ஃப்ளிப்கார்ட் அப்புறம் நாய்ஸோட வெப்சைட்ல செல் பண்றாங்க. ஸோ நான் இதை ஆர்டர் போட்டோன்னே நினைச்சேன்னா கொஞ்சம் லேட்டாக டெலிவரி ஆகும். கம்பெனி இதை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட்லேயே திரும்பி ஆர்டர் பண்ணிடலாமான்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, ஃப்ளிப்கார்ட்டோடய பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வெப்சைட்ல சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே பெருசாக கொடுக்கல. இதோட மாடல் நேமை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா லிசன் டு தி நாய்ஸ் வித்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன்ட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் செய்யல, சைனாவில் தான் செஞ்சுருக்காங்க. அதை பின்னாடி காமிக்கிறேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இது எல்லாமே ரிவ்யூவில் கவர் பண்ணிடுவோம். கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் அந்த கோல்டு கலர் தான் வாங்கலாம்னு நினச்சேன். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் எல்லாருமே பிளாக் சொன்னனால நான் பிளாக் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே இதோட எம்ஆர்பி 6000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1700 தான். அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இது சைனாவில் தான் செஞ்சுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதோட சீலை கட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம இது ஸ்லைட் பண்ணிக்கலாம். செம டைட்டாக இருக்குண்ணா பாக்ஸு. அப்பாடா, ஒரு வழியா இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேங்க்யூ லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே சும்மா ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூசர் கைட். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இயர்பட்ஸை வெளியெடுப்போம். ஸோ வாவ், இயர்பட்ஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு டைப் சி கேபிள் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸோட கவரை ஃபஸ்ட்டு வெளியெடுப்போம். ஸோ ஆனால் சூப்பரான மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஸ்வல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க மேட் ஃபினிஷோட இதில் யூஸ் பண்ணியிருக்க மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கனால டச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் ஹிஞ்சோட குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கம்பேர் பண்ணும்போது நல்லா டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அந்த 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு காமிக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த சைஸை கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய 42 hours பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டெம் கொடுத்துருக்கனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ். உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுதா நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக இந்த இயர்பட்ஸில் எல்லா டச் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம வால்யூம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தர மாட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம ரைட் இயர்பட்டை ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை 2 வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக்குக்கு போகும். அப்புறம் 3 வாட்டி ரைட் இயர்பட்டை டேப் பண்ணோம்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் லெஃப்ட் இயர் பட்டனை 3 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வேக்கப் ஆகும்.
கால்ஸ் அப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா கால் வந்து ஆன்சர் பண்ணும். 2 வாட்டி டேப் பண்ணோம்னா காலை வந்து என்கால் பண்ணிடும். 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா நான் இந்த இயர்பட்ஸில் வந்து எந்தவித ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நாய்ஸோட ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இது பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண இயர்பட்ஸ்லேயே இதோட கனெக்டிவிட்டி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஒரு இயர்பட்ஸை வெளியே எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அந்தளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜியோட வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அப்புறம் ரேஞ்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 ஆடியோ கோடெக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அடுத்து லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 44 மில்லி செகண்ட்ஸ் தான் லேட்டன்சி ரேட் இருக்குன்னு வந்து நாய்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவல். ஸோ நானும் இதை செக் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஆப்பில் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த ஆப் எப்படின்னா நம்ம தான் மேனுவலாக வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்பில் சீரியஸாக என்னால் வந்து 44 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் என்னால் வந்து அக்யூரேட்டாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி வந்து இதுலேயுமே வந்து 44 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளையாடும்போது சரி, சுத்தமாக எந்த டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. லிட்டரலாக ஒரு வயர்டு இயர்ஃபோனில் வந்து கேம் விளாண்ட மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் லேட்டன்சி ரேட் வேறு லெவல். நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 42 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ். நாய்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 7 ஹவர்ஸ் வந்து 70% வால்யூம் வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆல்சோ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ண போதும் 2 மணி நேரம் வரைக்குமே நமக்கு வந்து ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து குவாட் மைக் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து நாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் வந்து 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து இஎன்சிக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இயர்பட்ஸோட ஸ்டெம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஸோ நம்ம இப்படி வந்து வியர் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ரிசெப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நார்மல் இயர்பட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த நாய்ஸ் பட்ஸ் பிரைமா இயர்பட்ஸ்ன்னு தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 6mm டிரைவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிரைவர் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சில இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm 11mm 13mm டிரைவர்ஸ் கூட வந்து இருக்கும். ஸோ அந்த இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்குன்னு இந்த இயர்பட்ஸில் வந்து பேஸ் சுத்தமாக இல்லைன்னு நான் வந்து சொல்லல. ஸோ அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. என்னதான் இதோட வந்து பேஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே அந்த பேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இதில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, ஹை டோன்ஸும் மிட் டோன்ஸ் அது பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து இருந்துச்சு. ஸோ அதோட ஹை டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ மெயினாக அதோட வோக்கல்ஸ் தான் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் அதிகமாக யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா, அப்படி இல்லைனா வந்து பாட்காஸ்ட் அதிகமாக நீங்கள் கேட்பீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ வந்து நல்லா வெல் பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து செட் ஆகாது. நீங்கள் வேறு ஏதாவது இயர்பட்ஸ் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் அதிக டிரைவர் சைஸ் இருக்க இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். வேறஸ் நீங்கள் ஒரு நார்மல் யூஸர் உங்களுக்கு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கிடச்சிக்கிட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து 1800 rupees ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து 1800 rupees ஒர்த்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதோட பேட்டரி லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு. மெயினாக இந்த இயர்பட்ஸோட பெரிய ஹைலைட்னா கண்டிப்பாக இதோட லேட்டன்சி ரேட் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லை, நான் எந்த ப்ரைஸ் ரேஞ்சிலுமே 50 கீழே எந்த இயர்பட்ஸ்லையுமே நான் வந்து லேட்டன்சி ரேட் வந்து பார்த்ததில்லை. ஸோ இதில் வந்து 44 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங்க்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்பட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதனால் கேமிங்க்கு நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ்னா நிறையா கேமிங் இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி நார்மல் யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நல்லா இருக்காது. சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ நம்ம சேனல்லே வந்து
ட்ரூ இயர்பட்ஸ் வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கேமிங் மட்டும் தான் இருந்துச்சு. பட் வேற சவுண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லாவே இல்லை. ஸோ ஆனால் இந்த இயர்பட்ஸ் அப்படி இல்லை. ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.